பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. கருணை குழுதிருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த பாயலகம் பெருமெதிர திரவோடு பொறையுலத்தில் பொருத்தி பிஞ்ச கணாமத்தாங்கள் பிரியாத மனமும் அறிவினர் அகலாத ஞானமே பிடிமாமலரு துரசி சிவஞான மாமுனிவன் மலர்த்தான் ஒரு பொழுதும் நீங்காமல் யமகுலத்தில் சிரத்தில் ஓது நாவின் என்று விளைப்பான். வேத பொருளந்தமேவி சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து வெந்தேமேது குரதற்று சோல் சிங்க சிவஞான மாமுனிவன் ஒற்றாமதி அடி கேள்விக்கு நம் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் அல்ல பரமேஸ்வரனுடைய திருவருள் துணை கொண்டு ஆதீன குருமதல்வராம் ஸ்ரீ நமசாமத்தினுடைய பொன்னாறு திருப்பதி தமிழனின் திசை நோக்கி வணங்கி மகிழ்ந்து சேகராசாமியினுடைய திருவடிகளை போற்றி அவர்கள் அருள் செய்த பெரிய புராணத்திலே திவ்யான சம்பந்தனுடைய திவ்யமான வரலாறை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நாயன்மாருடைய வரலாறுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி டீவில் சார்ஜ் ஏற்றுக்கலாம் இல்லையா. நாயன்மாருடைய வரலாறு எப்போ பார்த்தாலும் அது ஒரு எனர்ஜி ஃபுட்டு தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இங்கே சுவாமிகள் கொல்லி மலவனுக்கு மலவன் பெற்ற பெற்கொடியை முயலகன் என்கின்ற ஒரு கொடிய நோய் பற்றி வெகு நாட்களாக இருந்தது. அது பரமேஸ்வரனுடைய திருவருளால ஒரு நிமிஷம் பரமேஸ்வரன் திருவருளால ஞானசம்பந்த மூர்த்திகளால தான் அது நீங்கணுங்கிறது சங்கல்பம். இது மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்கு. ஞானசம்பந்த சாமியினுடைய புராணத்தில் வருது. அது முதல் அற்புதம். இது கொடிய முயலகன் என்ற நோயை நீங்கிய அந்த மகளை கண்ட அந்த மன்னவன் மலவன் கொல்லி மலவன் பெருகிய மகிழ்ச்சி மிகுந்துள்ள தொன்று தொட்டு வரக்கூடிய சிவனடியாருடைய தன்மையில் உள்ளவன் அவன். தன்னுடைய ஒப்பில்லாத மகளும், ஏன்னா இது அதிசயம், இந்த நோய் நீங்கிறது பெரிய அதிசயம், அதனால ஒப்பில்லாத மகள் தான். அது யாரால் நீங்கிச்சு அப்படிங்கிறதுனாலையும் ஒப்பில்லாத மகள். தானும் 2 பேரும் வந்து திருஞானசம்பந்த சாமியுடைய திருவடிகளில் விழுந்து வணங்க அங்கே நின்ற பிள்ளையாரும் உடனே அப்படின்னு நினைக்கல. அவங்கள 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து பரமேஸ்வரனுடைய திருவடிகளை ஒரு நெறியாக கொண்டு பணிந்தார் இறைவன். இறைவனுடைய அடியார்கள் எல்லாம் அங்கே மகிழ்வு எழுப்பி பண்ணாங்க. இந்த நோய்க்கு பேரு முயலகன்னு பேர். ஆமா, முயலகன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முயலகன் ஒருத்தன் தான் நடராஜருடைய திருவடியில படுத்து இருக்கிறதா ஒரு சரித்திரம் இருக்கு. அது புராண கதை. இருந்தாலும் தத்துவ ரீதியாக பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் முயலகன் யார் அப்படின்னு சொன்னால் அவன் ஆணவ மலத்தினுடைய தன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ஆணவம் என்ன செய்யும்? எல்லாமே ஒன்றுமே செய்யாது. அதனுடைய தன்மை என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்கும். எப்படி? தான் யாருங்கிறதையும் காமிக்காது, உன்னை யாருங்கிறதையும் காமிக்க விடாது. உன்னையும் உனக்கு தெரிய வைக்காது, தான் யாருங்கிறதும் காமிக்காது. அப்படிப்பட்ட ஒரு கற்புணர்வுடைய பெண் அப்படின்னு சொல்லி திருவர் பயனில் வரும். இல்லையா? தான் கணவனறியா கற்புணறி உடையவள் ஆணவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்னும் என்ன, கணவனுக்கும் கற்புநெறி அறிய மாட்டாங்கன்னா அது விசித்திரமான ஒரு விஷயம். ஆணவம் என்ன செய்யணும்னா ஆன்மாவனுடைய முழு அறிவையும் மறைத்து, முற்றிலும் மறைத்து, சும்மா தான் இருக்கிறதும் காமிக்காது, அதையும் காமிக்காது. அது பற்றி இந்த நோய் பற்றினாலும் கூட, முயலகன்ற நோய் பற்றின உடனே அது என்ன செய்யும்னா இந்த பெண்மணியுள்ள யாருக்கு பற்றினாலும் சரி இவங்களுடைய செயல்கள் முழுக்க ஆஃப் பண்ணிடும். அவ்வளோ சும்மா. அதுக்காக என்னவோ இந்த நோய்க்கு முயலகன்னே ஒரு பேர் வச்சதா நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் ஆணவ மலத்தினுடைய செய்கை எப்படி இருக்குமோ அதுபோல இந்த நோயினுடைய செய்கையும் அதுபோலவே இருக்கும். இதுதான் விஷயம், வேற ஒன்று. அப்படி அந்த நோயை நீக்கினார். அது யாரால் நீக்க முடியும்? இப்போ அந்த நோயை நீக்கினது யாரு? சுவாமிகள்.
ஞானம் உண்ட பிள்ளையார். இப்போ ஞானத்தால் மட்டும்தான் அந்த நோயை நீக்க முடியுங்கிறதும் இங்கே வெளிப்படும். அப்போ சாஸ்திர ரீதியான கருத்தும் ஒரு சரியானதே அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய இறைவனுடைய அடியார்கள் எல்லாம் மகிழ்வொலி செய்து அங்கே இருந்த நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நீடு திருவாச்சிராமம் மண்ணும் நேரிலை பாகத்தர்தாள் வணங்கி கூடும் அருளுடன் அங்கமர்ந்து கும்பிடும் கொள்கை மேல் கொண்டு போந்தே ஆடல் பயின்றால் பதி பிறவும் அணைந்து பணிந்து அடி போற்றியே சேடர்கள் வாழும் திருப்பஞ்சேரி சிவபெருமானை இறஞ்ச சென்றார். திருப்பஞ்சேரி ஏற்கனவே திருநாகர சுவாமிகளுக்கு பொதுச்சோறும் கட்டமுது காத்திருந்து கொடுத்துட்டு போனதாக பார்த்தோம் ஏற்கனவே. இருட்டில் வருவார் சார். ஆமாம் இல்லையா? இன்னும் சுந்தரம் சாமிக்கும் வந்தாங்க. பட் இதில் இன்னும் நம்ம பார்க்கல. அதனால் அதை மட்டும் சரி. என்றும் அருள் நீடுகின்ற திரு பாச்சிலாச்சிரமத்திலே நிலையாக எழுந்தருளக்கூடிய உமையம்மையை ஒரு கூறில் கொண்ட பரமேஸ்வரன் அவருடைய திருவடிகளை வணங்கி பெருகி வரும் சிவபெருமான் அருளோடு அங்கிருந்த பிள்ளையார் மேலும் மேலும் பல பதிகளை வணங்கும் திருக்குறிப்பால் சென்று ஆடலில் மகிழ்வுட்ட இறைவனுடைய திருப்பதிகள் யாவையும் அடைந்து வணங்கி திருவடிகளை போற்றி மேலும் சென்று அறிவால் சிறந்து உரைகின்ற ஒரு ஊர், அது திருப்பைநீலி என்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். சிவபெருமானை வணங்குவதற்காக சென்று அங்கே அருளினார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். கூடும் அருளுடன் அங்கமர்ந்து கும்பிடும் கொள்கையால் மேற்கொண்டு போந்தே ஆடல் பயின்றால் பதிவிரவும். இங்கே கொஞ்சம் தள்ளி போனோம்னா அருளுடன் அங்கமர்ந்து கும்பிடும் கொள்கையால் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அது மட்டும் இல்லை, பதிபிரம் அணைந்து பணிந்து போற்றிய சேடர்கள் வாழும் திருப்பஞ்சேரி. அதாவது எப்போதுமே உலகத்தில் 2 வகையான இன்பம் இருக்குது. உலகத்தில் என்ன ரெண்டு தான், மொத்தமே என்பது 2 தான். என்ன ஒன்று சிற்றின்பம், பேரின்பம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. காமாந்தகாரனுக்கு காண்பதெல்லாம் காமமாக பெறும் அப்படின்னு ஒரு பழமொழி. சரியா? ஏன் அடியார்களோடு சேர்ந்து இருத்தல் வேண்டும் என்பதுக்கு 12ஆம் சூத்திரம் விளக்கம் சொல்லும். இருந்தாலும் நாம் இங்கே கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எப்படின்னா, எந்த ஒரு அறிவும், எந்த உலகில் பெண்ணின்பத்தை தவிர மிச்சம் எந்த அறிவுமே, ஒரு அறிவை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோமே. நான் ஆன்மீக அறிவை விட்டுட்டேன். ஆன்மீக அறிவை நாங்கள் சொல்லலை, இந்த பாடங்களெல்லாம் நான் சொல்லலை, தேவாரம் இல்லை, இதை விட்டுருங்க. உலகில் சார்ந்த கல்வின்னு ஒரு பெரிய வாத்தியார் பாடம் இருக்கிறார். பாடம் அவருக்கு சொல்லுவார். மாணவர்கள்லாம் கேட்பாங்க, சந்தோஷம் அடைவாங்க. நல்ல மாணவர்கள் நிச்சயமாக கேட்பாங்க, சந்தோஷம் அடைவாங்க. இந்த வாத்தியாருக்கு சந்தோஷம் இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே பல தடவை படித்து சொன்னது தான். அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆனால் புதுசாக கேட்கப்பட்ட அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது உதாரணத்துக்கு சொல்லுது. இது மாதிரி நீ எந்த கல்வியாக இருந்தாலும் ஒருத்தர்லேருந்து வருது அப்படின்னா அது அவனுக்கு இன்பம் பெருசாக பயக்காது, மற்றவர்களுக்கு அது இன்பம் பயக்கும். ஆனால் காமாந்தகாரன் காம செயலை உள்ள ஒரு செயலோ சொல்லோ சொன்னால் அவனுக்கும் அது இன்பத்தை தருது, மற்றவர்களுக்கும் இன்பத்தை தருது. இது உலகியல் நிகழ்ச்சியில் உள்ள ஒரு பெரிய உதாரணம். சரியா? அதனால தான் அடியார்கள் எப்பொழுதும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அடியாரோடு இருத்தல் என்னாகும்? பரமேஸ்வரனை பற்றி பேசணும். பரமேஸ்வரன் பேசும்போது அவனுக்கும் அது இன்பத்தை தருது, மற்றவர்களுக்கும் இன்பத்தை தருது. இது 2ம் தான் அதனால தான் அது சிற்றின்பம் பேரின்பம் சொல்லி பிரிச்சு வைக்கணும். மிச்சம் எல்லாத்துக்கும் சிற்றின்பம் சொல்லலை, ஆனால் அதை மட்டும் சொன்னான். அதுவும் தினைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசன் சொல்கிறார். அது இப்போ தேன் தான், ஆனால் அது தினைத்தனை உள்ள தேன். ஆனால் அதை சுவைக்காம நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எழுமும் உள்ளக ஆனந்த தேன்களையும் குனிப்புடையானுக்கே சென்று உதவி கோத்தும்பி, அந்த தேனை பேரின்ப தேனை நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அருளாளர் சொன்னார். இப்போ அவருக்கும் அது இன்பத்தை தந்துச்சு, நம்ம கேட்கப்பட்டவங்க எந்த தந்துச்சு?
கேட்டதுக்கே இன்பம். அப்போ அது உணரும் பொழுது பேருந்து இன்னும் பேரின்பம். அதனால் அடியார்கள் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா அடியார்களோடு அறிவோடு இருக்க வேண்டும். அடியார்கள் சும்மா இருக்கக்கூடாது, அறிவோடு இருக்க வேண்டும். அறிவுன்னா சிவ அறிவு. அதனால் ஒரு சிவராத்திரி வரப்போகுது இல்லையா? இப்போ இன்னொரு 15 நாள் இருக்கா, அவ்வளோதான். 15 நாள், 14ஆம் தேதி மார்ச் 15 மார்ச் 15 16 14 14 வரப்போகுது. அன்றைக்கு நாம் சிவபூஜை பண்ணணும். இல்லைன்னா ஏதாவது சாஸ்திரத்தை எடுத்து படிங்க, இல்லைன்னா புராணங்களை எடுத்து படிங்க. இல்லையா ஒரு கோயிலில் போய் உட்காந்து தரிசனம் பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுட்டு 4 சினிமாத்தை போட்டு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு ஊர்கதை உலக கதையெல்லாம் பேசி தவத்தை இறக்காதீங்க இல்லையா? அதை தெரிஞ்சுக்கணும். வயதானவர்களுக்கு மட்டும், நோயானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் விதிக்கப்பட்டிருக்கு என்னன்னா, 2ஆம் காலம் முடிஞ்சவொன்னா அவங்க ரெஸ்ட்டுக்கு போகலாம். 2ஆம் காலம் வரைக்குமாவது அவங்க இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆனால் அதை கூடுமான வரைக்கும் கடைபிடிச்சு அடியாரோடு சேர்ந்து இருந்தால் சிவஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சேகலார் சுவாமிகள் ஆடல் பயின்றார் பதிப்பிறவும் அணைந்து பணிந்து அடிபோற்றியேகி சேடர்கள் வாழும் திருப்பதி. அப்போ அறிவோடு இருக்கப்படும். எப்போ பார்த்தாலும் அடியார்கள் சும்மா சோத்தை தின்னுட்டு சும்மா ஊர்கதை பேசிட்டு எப்போ பார்த்தாலும் சாஸ்திர சிந்தனையும் புராண சிந்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அடியாள்களாக தான் இருக்க முடியுமோ இல்லையா, அடியாராக இருக்க வாய்ப்பே இல்லைண்ணா. அதனால் இங்கே மேலும் சென்று அறிவால் சிறந்தவர் உரைகின்ற அந்த திரு பைநீரி என்கின்ற ஒரு ஸ்தலத்தில் ஆலயத்திலே சுவாமியை வணங்குவதற்காக சென்று அறிவினார். இவர் போன இடம் வழியெல்லாம் திரு புலிவலம் திருத்துறை வழியாக தான் போனாங்க. இவங்கெல்லாம் நமக்கு பதியங்கள் கிடைக்கல, இருந்தாலும் அந்த வழியாக தான் போயிருக்காங்க. சரியா? பண்பையில் வண்டி நம் பாடும் சோலை பஞ்சீலி பாடற் கடல் பணிந்து மண் பரவும் தமிழ் மாலை பாடி வைகி வணங்கி மகிழ்ந்து போந்து தின் பெருந்தெய்வ கையிலையில் வாழ் சிவனார் பதிபல சென்றிரஞ்சி சண்பை வளரும் தருநாடர் வந்து தடந்தரும் ஈங்கோய் மலையை சார்ந்தார். பண்களை பயிலும் வண்டினங்கள் பாடுவதற்கு இடனான சோலைகள் சூழ்ந்தவை. பன்னீர்கள் சோலைகள் வனங்கள் எல்லாம் மிக பெருகி காணப்படுவது. அங்கே நாம் பாடம் எடுக்கோம், அதுக்கு ஒரு சுதி போட்டுக்குவோம். இவர் பாடுவதற்கு ஏற்றவாறு வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்குது, சுதி சேர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பாடுவதற்கு இடனான சோலைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு அற்புதமான. அப்படி சூழ்ந்த திரு பைநீலி இறைவர் திருவடிகளை வணங்கி உலகத்தவர் போற்றும் தமிழ் மறைகளான தமிழ் மாலைகளான தேவார திருப்பதி பதியங்களை எல்லாம் அருளி செய்து அந்த ஸ்தலத்தில் கொஞ்ச நாள் தங்கி வணங்கி மகிழ்ந்து மேல் சென்று திண்ணிய பெரிய தெய்வத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய திருக்கையில மலையே புனிதம் இல்லையா? அதுபோல மலை நாடுகளாக அப்படி தரிசனம் பண்ணுறாரு, மலை பிரதேசங்களாக தரிசனம் பண்ணுறாருன்னு அர்த்தம். சரியா? தலையூர், நெற்குன்றம், முசிறி இதெல்லாம் எல்லாமே மலையிலே சுவாமி இருப்பார். சரியா? அப்படி தரிசனம் பண்ணிட்டு மலையில் வாழ்கின்ற சிவருமானுடைய பதிகளெல்லாம் தரிசனம் பண்ணி வணங்கி வளத்தை தருகின்ற சீர்காழி பதிக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிள்ளையார் கடைசியாக திரு ஈங்கோய் மலையை சார்ந்தார். 2வது தடவை வராங்க ஈங்கோய் மலைக்கா? அப்படியா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்துட்டு. சரி, தெரியல, எனக்கு ஆகும் இல்லை. செங்கங்குறவரை தேவ போற்றும் திகழ் திரு ஈங்கோய் மலையின் மேவும் கங்கை சடையார் கலவன் இந்து கலந்த இசைவதிகம் புனைந்து பொங்கற் பொழில் சூழ் மலையும் மற்றும் புறத்துள்ள தானங்கள் எல்லாம் போற்றி கொங்கிற் புலம் சென்று அணைந்தார் கோதின் மெஞ்ஞான கொழுந்து அணையாறு. சிவந்த கண்களை உடைய வேடர்களெல்லாம் வசிக்கக்கூடிய இடம் மாதிரி இங்கேயும் ஒரு வேடர் உட்கார்ந்துருக்காரு. யாரு? தேவர்களெல்லாம் வணங்குவதற்கு இடரான
ஒரு குறவர் இருக்கார் அங்கே. திரு ஈங்கோய் மலையில் விட்டிருக்கக்கூடிய கங்கையிலே சடையில் கொண்ட சிவபெருமானை பணிந்து இசையுடன் பொருந்திய திருப்பதிகத்தை அருளி செய்து பாடி பெருகிய சோலைகளெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மலைகளையும் மற்றும் பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாவற்றையும் வணங்கி கொங்கு நாட்டினுடைய மேல் பகுதி அது குற்றமில்லாத விஞ்ஞான கொழுந்து அணைய, அது விஞ்ஞான கொழுந்து போலவே இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை வடிவமாக இருக்கக்கூடிய ஆளுடைய பிள்ளையார் அங்கு சென்று சேர்ந்தார். சாமி பேரா மலை மேலே இருக்கிற கீழே வந்து கைலாச மலை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? இவ்விடத்து பாடி அருளியதுன்னா வானத்து உயர்தன் அப்படிங்கிற ஒரு 1ஆம் திருமலையில் உள்ள பாட்டு அப்படிங்கிறாரு. இந்த மலையை ஐயர் மலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் ஐயர் மலை இல்லை, அது திருவாட்போக்கி அப்படிங்கிறது தான் அந்த ஒரிஜினல் மலை. அது இப்போ ஐயர் மலைன்னு சொல்லிட்டு அழைகிறாங்க, திருவாட்போக்கின்னு பேர். அதனால் அதையும் வணங்குவதற்கு சென்றார் அப்படிங்கிறத எனக்கு தெரியும். சரியா? கொங்கில் கூட குழைந்து சென்றிருந்தார் கோதி விஞ்ஞான கொழுந்தனையார் மலையேற்றமுள்ள புறத்துள்ள தானங்கள் எல்லாம் பக்கத்தில் உள்ள மலை இருந்து ஐயர் அது திரு வாட்போக்கி அப்படிங்கிற மலையை தரிசனம் பண்ணார் அப்படிங்கிற சொல்றார். அண்டர் விரானாலயங்கள் அம்மருங்குள் உள்ளனவணிந்து தென்கரை நீர்த்தடம் பொன்னி தென்கரையாம் கொங்கின் இடை வண்டலையும் புணச்சடையார் மகிழ்விடங்கள் தொழுது அணைந்தார் கொண்டு அயல் பயில் நெடும் புரிசு கொடிமா அடச்சன் கொன்றோர் தென்கரையாம் கொங்கிடை என பின்னர் விதந்து கூறுவதனால அண்டர்பிரானுடைய ஆலயங்கள் எல்லாம் முன்னர் கூறுவது காவேரியினுடைய வடகரை மட்டுமே தரிசனம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், பதிகள்னு அர்த்தம். இப்போ தென்கரைக்கு கொண்டு வராரு. அதனால் இவ்வகையில் ஈங்கோய் மலையிலிருந்து ஏறத்தாழ ஈங்கோய் மலையிலேருந்து பக்கத்தில் தான் நாமக்கல்ங்கிறதெல்லாம் பக்கத்தில் தான் வந்துருக்கோம். சேலம் வரையில் உள்ள எல்லா பதிகங்களுமே காவிரி தென்கரையிலும் கடம்பந்துறை முதல் கரூர் வரைக்கும் வரக்கூடியதெல்லாம் வடகரையும் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? அதனால் இங்கே பாட்டை பார்க்கலாம். செங்குன்றூர் தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் திருக்கோயில் ஆலயங்களில் அப்பக்கங்களில் உள்ளவற்றையெல்லாம் வணங்கி சென்று தெளிவான அலைகளை உடைய நீர் கொண்ட காவிரியின் தெற்கு கரையில் உள்ள கொங்கு நாட்டில் வண்டுகளெல்லாம் அலைவதற்கு இடனாக பெருகக்கூடிய நீரை உடைய சடையார் மகிழ்ந்து விட்டிருக்கும் திருப்பதி. அலைவதற்கு இடனாக கூட பெருகின சுவாமி தலைமையில வச்சிருக்கக்கூடிய கங்கை சடையில் வண்டுகள் வைக்குமா? நிச்சயமா. ஆனால் வண்டுகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வண்டுகள் யார் அப்படின்னா அடியார்கள் அவரை துதித்து கொண்டே ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கின்றார் சாமியின் திருவடி. அதனால தான் மலர்பாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் எப்போதும் அடியார்கள் பரமேஸ்வரன் சுற்றியே இருப்பாங்கங்கிறதுக்கு வண்டுகளாக உருவமைச்சு சொல்கிறேன். அப்படி எடுத்துக்கலாம். நல்லா. அதனால் கொங்கு நாட்டில் இங்கே சடையார் மகிழ்ந்து விட்டுக்கூடிய திருப்பதிகள் பலவற்றையும் வணங்கி மேகங்கள் தவழும் நீண்ட மதலையுடைய திரு கொடிமாட செங்குன்றம் அந்த மலையை சென்று அந்த குண்டினை சென்று அடைந்தார் திருஞானசம்பந்த சுவாமிகள். ஆனால் இப்போ அதுக்கு பேர் திருச்செங்கோடு அப்படின்னு அது பேர். சரிங்களா? உடனே ஏதோ ஒரு நினச்சிக்கூடாதுல்ல, அதுக்காக கொடிமாட செங்குன்றம். இப்போ அதுக்கு பேர் திருச்செங்கோடு. அர்த்தநாதீஸ்வரர் ஏதோ சொல்கிறாங்க. நமக்கு நான் போனதில்லை. அந்நகரில் வாழ்வாரும் அடியாரும் மனமகிழ்ந்து பன்னெடும் தோரண முதலா பயில நிகழ்வள அமைத்து முன்னுற எதிர்கொண்டு பணிந்து ஏத்தி மொய்கரங்கள் சென்னியுற கொண்டணைந்தார் சினவிடையார் செழுங்கோயில். சினமுடைய ஆணேற்றை ஊர்தியாக உடைய பரமேஸ்வரன் எழுந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனை அந்த நகரத்திலே வாழக்கூடிய சிவனடியார்களும் மகிழ்ந்து மற்ற பொதுமக்களும் மகிழ்ந்து நீண்ட பல தோரணங்களை எல்லாம் கெற்றி வாழை மரங்கள் பாக்கு மரங்கள் இதெல்லாம் முதலாக அணி செய்து அமைத்து பிள்ளையாரை எதிர்கொண்டு வணங்கி போற்றி
இரு கைகளையும் சென்னியுற கொண்டு இரு கைகளையும் கூப்பி கொண்டு அவரை வரவேற்றார்கள் இப்படிங்கிறது. இதுதான். அதனால் அது தெரிஞ்சுக்கணும். இரு கைகளையும் தலைமையில் பொருந்த. ஏன் இரு கைகளை ஏற்றணும்? பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் இரு கைகளை கூப்பி வணங்க தகுதி உடையவர். ஏன்னா முக்தி இன்பத்தை தரும். ஒரு கடலில் நீந்திக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு பெரிய தெப்பத்தில் நீந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கையை தூக்கி காமிச்சாதான் அவன் முங்கிக்கிட்டு இருக்காங்கிற விஷயமே வெளில வரும். இல்லைன்னா அதெல்லாம் கையை கட்டிட்டு தான் நீந்துவான்னு நீந்த முடியாது. அப்போ இரு கையும் தூக்கி நினச்சிவான் என்னை காப்பாற்றுமோ. அதுபோல் பரமேஸ்வரனிடத்தில் என்னுடைய பிறவி பிணி கடலிலிருந்து காப்பாற்றுக என்று சொல்லி என்ன சொல்லணும்? இரு கைகளை கூப்பி வணங்குதல் முறை. பரமேஸ்வரன் மட்டும் அப்படி வணங்குதல் முறை. மற்றவர்கள் வணங்குறாங்கன்னா அது நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது, வணங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ. நீங்கள் ஆளுக்காக அப்படி தான் வணங்கிட்டு இருக்காங்க. காரியாவனம் விஷயம்லாம். ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் காரியாவனே எப்படினாலும் வணங்குவோம். ஆனால் காப்பாற்றுதல் அப்படிங்கிறது. அதுபோல் இங்கே அடியார்களெல்லாம் திருஞானசம்பந்த பிள்ளையாரை நோக்கி என்ன செய்கிறாங்க? இரு கைகூப்பி வணங்கி வரவேற்று சினமுடைய ஆணேற்றவுடைய அந்த ஊர்தியாக ஒரு இறைவனுடைய எழுந்திருக்கும் கோயில்கள் பிள்ளையாரை அவர்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள். தம்பெருமான் கோயினுள் எழுந்தருளி தமிழ்வரகர் நம்பரவர் திருமுன்பு தாழ்ந்து எழுந்த நரஞ்சிறக்க இம்பரும் கும்பரும் ஏத்த இன்னிசை வண்டமிழ் வாடி கும்பிடும் ஆதரவுடன் அக்கோன் நகரில் இனிது அமர்ந்தார். வெந்த நீர் அணிந்து அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா இருக்கும். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் தன்னுடைய இறைவனுடைய கோயில் சென்று அங்கு அவரது திருமுன்பு தாழ்ந்து வணங்கி எழுந்து கொண்டு இம்மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் நலம் பெற வேண்டி இவர் வணங்குறார். கருணை. பொதுவாகவே ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மா இறக்கப்படுமா அப்படின்னா இறக்கப்படாது. இப்போ இறக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ன ரைட்ஸ் இருக்கும்? ஒரு ரைட்ஸ் கிடையாது. உன் மேலே இறக்க வேண்டாம். உன் மேலே இறக்க ஏன்னா உன்னால் எனக்கு காரியம் ஆகும், அவ்வளோதான் இறக்க முடியும். இல்லை நான் பிரதி உபகாரம் கருதாமல் இறக்கப்படுதேன் அப்படின்னா அது அருளாளர்களால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. பரமேஸ்வரன் அல்லது அருளாளர்கள், முற்றுமை பெற்ற அருளாளர்கள் மட்டும்தான். அது ஜீவன் முக்தர்கள், அவர்கள் மட்டும்தான் ஆன்மாக்கள் மீது இறக்கப்படுவாங்க. அதனால தான் தேவாரங்கள் நமக்கு கிடைச்சது. சரிதான். அதனால் இங்கே மண்ணுலகத்தவர்களும் நலம் பெற வேண்டி என்ன பண்ணார்? இனிய இசையுடன் வளம் பொருந்தி இருக்கக்கூடிய எந்த நீரணிந்து என்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் பதிகத்தை பாடி மேலும் கும்பிட வேண்டும் என்ற ஆசையினாலே அங்கே உட்கார்ந்தார். சரி, அந்த நகரத்திலே கொஞ்ச நாள் வீட்டு இருந்தார். அப்பாலை குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனாவினை இறைஞ்சி பாப்பான் தல் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்பூர் வந்தனைந்து வைகினாறு. அதனால் இதெல்லாம் என்ன அப்படின்னா பக்கத்தில் அந்த ஸ்தலம் பூரா பேரூர் இங்கே தான் போரூர் இல்லையா? அவினாசிக்கு சுந்தரம் சாமிகள் வருவார், இன்னும் வருவார். பக்கத்திலே கொல்லிமலை இல்லையா? மாட்டூர், சேவூர், தொழுதூர், ஏலூர், திருமுருகன் பூண்டி, சுந்தரசாமி, முருகன் பூண்டி மாநகர், இப்படி நிறைய இருக்குது இல்லையா? பக்கத்தில் நிறைய குடந்தள்ளி, குமரிக்கோட்டு அப்படிங்கிற ஊர்லாம் இருக்குது. அந்த பகுதியில் மேற்கு திசையில் கங்கையை சூடிய இறைவர் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய கோயில்களுடைய எல்லா இடங்களிலும் சென்று வணங்கி, அது அந்த எல்லா இடங்களும் தான் நான் அந்த பேர்லாம் சொன்னேன். சரியா? வணங்கி திரு நனா என்கின்ற ஒரு பதியை அடைந்து பாம்பை அணிந்திருக்கக்கூடிய இறைவரை வணங்கி முன்னர் தாம் விரும்பி எழுந்திருக்கக்கூடிய கொடிமாட செங்குன்றூர் அங்கே வந்து கொடிமாட செங்குன்றூர்னு எது சொன்னேன்? திருச்செங்கோடு. அதான் மேலும் என்ன பண்ணார்? அங்கே வந்து இறந்துட்டார். திரு நனா ஒரு தேவார பாடல்பட்ட ஸ்தலம் தான் அது. அதனால தான் அதை ஒரு அந்த பாட்டை நமக்கு எடுத்துருக்கு. பந்தர் நனா பந்தரவில்னு ஒரு பாட்டு ஆனது. ஆங்குடைய பிள்ளையார் அமர்ந்துரையும் நாளின் கண் தூங்கு துளி முகில் குளங்கள் சுரந்து பெயரில்
ஒளி காலை வீண்கொழி நீர் வைப்பெல்லாம் வெயில் விராவுக்கு வரபாங்கர் வரையும் குளிரும் பனிபருவம் எய்தியதாலே. மலை வேற, பெரிய மலையில் போய் உட்காந்துருக்காரு, என்ன வரும்? ஈஸியாக பனி தாக்கத்தானே செய்யும். மழை பொழியக்கூடிய காலம் கூதிர் காலம் என்று பெயர். அது நீங்க முன்பனி காலம் அங்கே வந்தது. பின்பனி காலம், முன்பனி காலம். இப்போ நமக்கு வந்தது முன்பனி காலம் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடியதெல்லாம் என்ன செய்யும்? பின்பணி காலம். பின்பனி காலம் தான் வரும். சிவராத்திரி முடிகிற வரைக்கும் அவனுக்கு பின்பனி காலமாக இருந்தால் அவருக்கு அங்கே அவருக்கு முன்பனி காலம் அங்கே தொடங்குது. இதெல்லாம் இதில் போய் பார்க்கலாம், இலக்கியங்களில் சிற்றிலக்கியங்களில் போய் பார்க்கலாம், தொல்காப்பியம் மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாம். அவ்விடத்திலே ஆளுட பிள்ளையார் விரும்பி தங்கியிருந்த அந்த நாட்களிலே பெய்யும் துளிகளுடைய மேகக்கூட்டங்களெல்லாம் மழை சுரத்தில் என்றும் நீங்கி பெருகிய ஒளியுடைய நீரால் சூழப்பட்ட இந்த உலகில் எல்லோரும் வெயில் பெறாததனால அவ்விருப்பம் மேலிட அங்கே வெயில் வர வைக்கிறதுக்காக நம்ம அருகிலுள்ள மலைகளெல்லாம் குளிர்ச்சி அடையத்தக்க முன்பனி பருவமும் அங்கே வந்து சேர்ந்தது. அலிகுளங்கள் சுழித்து அகல அரவிந்தம் முகம் புலர பளிங்கு மணி மரகத வள்ளி கோத்த பான்மை அனதுளித்தலை மெல்லருகு பனி தொடுத்து இசைய சூழ்பனியால் குளிர் குடைந்து வெண்படாம் போர்த்து அணைய குன்றுகளும் வண்டின் கூட்டங்களெல்லாம் வெறுத்து நீங்க தாமரைகள் முகமெல்லாம் கருக ஆரம்பிக்கிறது. ஏன்னா பனி என்பது பிரம்மோத்தர காண்டம்னு ஒரு அற்புதமான புராண கதையில் ஸ்காந்தத்தில் ஒரு பகுதி பிரம்மோத்தர காண்டம். அதில் பஞ்சாட்சர இயல் அப்படின்னு ஒரு இடம் வரும். பஞ்சாட்சர இயலில் சொல்லும் பொழுது இந்த பனி என்ன சொல்கிறது, பஞ்சாட்சரம் எது மாதிரி? பஞ்சாட்சரம் என்பது இந்த பனி மாதிரி அப்படின்னு அதை எடுத்து கொடுப்பாரு. என்ன சுவாமி அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாம், பனி இயற்கையால் உள்ள குளிர்ச்சி என்பது கிடையாது. அது பார்க்குறதுக்கு தான் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க வெப்பம். அது அதாவது சூரிய வெப்பத்தை விட அதிக வெப்பமுடையது எது? பனி. சரியா? அதனால் பஞ்சாட்சர ஜபம் தீட்சை வாங்கி முறைப்படி ஜபம் பண்ணக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் பனி போல உனக்கு எளிதாக ஒரு பஞ்சாட்சரம் சொல்லிட்டு போவ. ஆனால் மிகுந்த வெப்பமுடைய அது என்ன செய்யும்? உன்னுடைய ஆணவமலத்தை கருகச் செய்யும் என்று சொல்லி அதனுக்கு ஒரு துணை கதையும் சொல்லி ஒரு கதை ஒன்று வருது. அதில் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி அதை என்ன செய்வாங்க? பஞ்சாட்சரம் மட்டும் இல்லை, பரமேஸ்வரனுடைய திருநாமத்தை செப்புனாலே போகிறோம். என்ன செய்வோம்? வினையெல்லாம் கருகத்தான் செய்யும். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த பனி என்ன செய்து இங்கே தாமரைகள் முகங்களெல்லாம் கருகுகிறது. அப்போ எதனால்? வெயில் அடிக்கும்போது கூட கருகலை, ஆனால் இங்கே தாமரை என்ன செய்யுது? பனி வந்தோடனே கருகுது. இல்லை பளிங்கு மணியை மரகத கொடியில் கோத்தது போல அருகம்புள்ளில் அருகு நுனி பனைய நய அப்படின்னு சொல்லுவார் யார்? அருணகிரி. அருகில் பனித்துளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனித்துளி ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடிய துளி. அது வழியாக பக்கத்தில் கூடிய பனைமரத்தையும் பார்த்துடலாம், அது அவ்வளோ துளி. ஆனால் ஒரு தண்ணி சொட்டு வச்சுட்டு நீ பார்த்தோன்னா கண்டு தெரியாது. ஆனால் பனி தண்ணி ரொம்ப தூய்மையான தண்ணி. அதனால் சுவாமிக்கு இந்த பனி நீர் அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கு. பன்னீர் கிடையாது, பன்னீர்லாம் டுபாக்கு. சரியா? பனி நீர் தான் இன்றைக்கி பன்னீர் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பனி நீர் இதை சேகரம் பண்ணுவது என்பது ஒரு விசித்திரம். நாளே வாழை இலையை நல்லா கழுவிட்டு வெறுமனம் வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் என்ன செய்யும்? நம்ம அதில் தண்ணி தேங்கியிருக்கும், அதை அப்படியே எடுத்து வலித்து சேகரம் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த பனி வர வரைக்கும் சேகரம் பண்ணி தினம் ஒரு சங்கில் அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப விசேஷமான ஒரு இது. கங்கை தண்ணியை விட புனிதமான நீர் என்பது இந்த பனி தண்ணீர். அதனால் பனி நீர் அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா?
அதுபோல் அது இங்கே என்ன செய்யலாம், அருகம்புல்லினுடைய நுனியில் வந்து பனித்துகள்கள் சேர்ந்து அது அசையும். அப்படி சூழ்ந்த பனியினால் நேர்ந்த அந்த குளிருக்கு ஆற்றாது உடைந்து என்ன செய்யுது, குன்றுகளும் வெண்மையான போர்வையை போர்த்தது போல் என்ன எல்லாம் நடுங்கி போய் போர்த்திக்கிட்டு இருக்கான். எப்படி அது பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. அதில் இதில் வரக்கூடிய 2 உவமைகள் தான் இது. சரிதா, வர்ணனைக்கு அழகுக்கு அழகு செய்வன போல இது விளங்கும், அவ்வளோதான். 2ம் உவமையாக இருக்கும். மெய்யணி மெய்பனி கூர் குளிர்பாடை முழுதுளவும் பொழுதேயாய் கொய்தலிர் மின் சோலைகளும் குளிர்ந்து அசைய குளிர்க்கு ஒதுங்கி வெய்யபனும் கரணிமிற்க மாட்டான் போல் விசும்பினடை ஐதுவையில் விரிப்பதும் அடங்கதும் ஆகுமால் மிக்க மொய்ப்பனி கூர் குளிர்பாடைன்னு மிக்க பணிகளெல்லாம் செறிந்த குளிருடைய வாடை காற்று அங்கே முழுமையாக வீசும் காலம் அதனால் பறித்ததற்குரிய இலைகள் தளிர்களெல்லாம் தலைத்த மெல்லிய சோலைகளும் குளிர்ச்சியை பெற்று தடுமாறி நிற்கின்றன இந்த மரங்கள் எல்லாம். குளிரால் ஒரு மருங்கி ஒதுங்கி நிற்கக்கூடிய கதிரையுடைய சூரியனும் கூட தன்னுடைய கதிர்களை நிமிர்த்து மறுபடியும் அடங்கும். நீடிய பதிகள் எல்லாம் நிறை மாடத்து இறைகளோரும் பேடையுடன் பவள கால் புறமுடுங்க வித்திகையின் தோடல் அருமென் குடல் மடவார் துணை கலசமென் முளையுள் ஆடவர்தம் பனை தோளும் மணிமாறும் அடங்குவன. அந்த முன்பருவம் கார்த்திகை மாதம் வச்சுக்கலாம். ஏன்னா இதை சொல்லி ஆகணும், இல்லாத சரக்கு தான் நான் சொல்லணும். இந்த பாட்டை முடிச்சுட்டா சொல்லணும். பழமையால் நீடிய அங்குள்ள திருப்பதிகள் எங்கும் நிரல்பட அமைத்த மாடங்களெல்லாம் வீட்டு இறப்புகள் தோறும் தம் என்ன செய்யும் பிடைகளோடு பவளம் போன்று கூடிய கால்களுடைய புறாக்கள் எல்லாம் என்ன செய்யும் ஒதுங்கி இருக்கும். சிறு செண்பக மலர் சுவாமி சாத்தக்கூடாது, ஏன்னா அது அதிக தாமச குணமுடைய பூ. வாசனைக்கு திருநீரில் போட்டு வச்சுக்கலாம், வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். சரியா, மிச்சப்படி அதுக்கு சுவாமிக்கு சாத்துறதுல சாத்திக்கிட்டு இருக்காங்க. சந்தேகம், திருநீருங்கிறதே சுவாமி தானே சாமி? இல்லை, அது சாமியை ஆக்கிறோம். திருநீர் சுவாமி தான், நான் இல்லைங்கல. ஆனால் அது சுத்தமாகணும், சாமியை சார்ந்த வழி அது சுத்தமாகும். அது வரைக்கும் அது திருநீரை சுவாமியாக மாற்ற முடியாது. சரிதா, எப்படி அப்படின்னா இப்போ சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிப்போம். சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது அது வெறும் நீர், திருநீர் மட்டும், வெறும் நீர் தான். அதுக்குள்ளே சுவாமியை ஆவகானம் அதை சுத்தி பண்ணி அதுக்கு ஒரு ஆவகானம் செய்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நாம் இட்டு அந்தந்த தேவர்களுக்கு இட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அப்பேற்பட்டது தான் திருநீர். அதில் வந்து செண்பகப்பூ சேர்க்கறது சரி, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சுத்தி பண்ணாத நீர் தானே. சுத்தி பண்ணாத நீர்களில் நீங்கள் சேர்க்கலாம், தவறு இல்லை. சுத்தி பண்ணின நீர், இப்போ கோயில்களை கொடுக்கக்கூடிய திருநீரை அது என்ன திருநீர் நான் சொல்கிறேன். அது என்ன இதுனா அது தப்பாகவும் இருக்கலாம், மாவாகவும் இருக்கலாம், கல்லாகவும் இருக்கலாம், அதெல்லாம் அங்கே பிரசாதம். அதனால் அது சுத்தி பண்ணது எப்படி சுவாமி சன்னதியிலேருந்து நமக்கு வந்துருச்சு. அதனால் அதை குழச்சி இடக்கூடாது, அதை சுத்தி பண்ணக்கூடாது. அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி இது. அதனால் சுத்தமாக உள்ள திருநீர் அப்படின்னா அங்கே பசுஞானத்திலிருந்து முறையாக எடுக்கப்பட்டு மந்திரபூர்வமாக அதை காய வச்சு நீராக மாற்றி பட்டு பயிரையோ அல்லது வட்டக சப்பலையோ வச்சுருக்கோம். அதை எடுத்து நீ வந்து சந்தியாவந்தனத்தில் என்ன செய்கிறோம், வெறுமனம் குழச்சிக்கிட்டவே கூடாதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் சுவாமியை மந்திரபூர்வமாக சம்கிதா மந்திரங்களில் 11 அதில் ஜபம் பண்ணி அதில் ஆவகானம் பண்ணி அதுக்கு பிற்பாடு என்ன செய்யணும், நீரீசனமுத்திரம் என்னெல்லாமோ வரும். அது சந்தியாவந்தனத்தில் பாருங்கள், எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியாது. அதனால் அதுக்கு பிற்பாடு அதை என்ன செய்யணும், குழச்சி சதாசிவ தேவர்லேருந்து ஆரம்பித்து எல்லா தேவர்களுக்கும் இட்டு வணங்குது. அப்போ அங்கே இடத்துல அவர்களுக்கும் புண்ணியம், நமக்கும் ஒரு சிவபுண்ணியமாக மாறும். ஆனால் இங்கே செண்பக மலர், அந்த சிறு செண்பக மலருடைய இதழ்கள் விரிவதற்கு இடான அப்போ மொட்டா பறித்து என்ன செய்வாங்கன்னா கூந்தலில் பெண்கள் எல்லாம் அணிந்து கொள்வார்கள். காலையிலே அணிஞ்சாச்சு, நல்லா தெரியும்.
அது இதழ்கள் விரிவதற்கு இடனான மென்மையான கூந்தலை உடைய அந்த பெண்களுடைய இணை கலசம் போன்று இருக்கக்கூடிய மார்பகங்களிலே ஆடவர்களுடைய பருத்த தோள்களும் என்ன செய்யும், போய் அடங்குவனாக நிற்கும். இதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பனிகாலத்திலே அங்கே துணைகள் எல்லாம் என்ன செய்யுது, ஒரு சேர நிற்கின்றது. சரி, சந்தோஷம். இது கார்த்திகை மாதத்தோடு இந்த படிக்கணும். ஐப்பசி கார்த்திகை மட்டும்தான் முன்பனி காலம். சரியா? ஐப்பசி மழை முடிஞ்சிடும், கார்த்திகையில் கொஞ்சம் கொஞ்சமாக பனி ஆரம்பித்து வந்துடும். இதுவரைக்கும் புணர்ச்சி விதிகள் சொல்லப்பட்டிருக்கு, விநாயகர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பார்க்கவ புராணம் என்கின்ற விநாயகர் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மார்கழி மாதம் பனிக்காலம், அந்த நேரத்தில் புணர்ச்சி விதிக்க மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது. இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி சேர்ந்தால் அது நிச்சயமாக பாவம். அதுக்கு காரணங்கள்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிறைய காரணங்கள் இருக்குது. புராண ரீதியான காரணங்கள், ஒன்று, அது தேவர்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான உஷக்காலம் என்று பெயர். அந்த நேரத்தில் இறைவனை வணங்குவது மட்டும்தான் வேலையாக வைத்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஐயப்பங்களுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாம் சைவ மதத்துலேருந்து காப்பி அடிச்சது தான். சைவ மதத்துலேருந்து காப்பி அடிச்சுட்டு அவன் போகிறான், நம்ம அதை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அவ்வளோ எல்லாம் நாமும் செய்யக்கூடியது. அரிசனமும் குங்குமம் மறைத்து அமைப்பார் அயல் எல்லாம் பரியாகில் குறை பிளந்து புகைப்பார்கள் பாங்கெல்லாம் எரியும் உமிழ்கள் வாய் தோணி இரும்பீர்கள் இரும்பீர்பார் இடையெல்லாம் விரிமலர் மென்புறவணைந்த மீ புள்ளத்து வைப்பு எல்லாம் என்ன விரியும் மென்மையுடைய மலர்களுடைய மலை சார்ந்த நிலங்களில் எங்கும் எல்லா இடத்துலையும் பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து அரைத்து வைப்பார். எந்த குங்குமம்? குங்கும பூ என்கின்ற பூ. உடனே குங்குமம்னா எந்த பூ இல்லை, இது நெத்தியில் வச்சாலே நெத்தி பொசிக்கும். இதுதான் ஆசிட்டு. உண்மையான குங்குமம் எது? குங்குமப்பூ. குங்குமப்பூ தான் சொல்லுவது. கழுதை தான் குங்குமம் சுமந்து எய்த்தால் போல அப்படின்னாரு திருவிடைமருதூர் திருப்பதியத்தில் சுந்தரம் சாமி ஆரம்பிச்சுவார். கழுதைன்னார். கழுதை குங்குமம் சுமந்துக்கிட்டு போச்சான். ஏன்னா குங்குமங்கிறது சுவாமிக்கு ஒரு பெரிய அற்புதமான பொருள். அது இருந்தாலும் அது பொதி தானே நினைச்சாங்க, எனக்கு அது ஒரு பாரம் தானே நினைச்சான். புரியுதா? அதுபோல் இந்த உடம்பை நான் சுமந்துட்டு அலையிறேன்னு சொல்லி சாமி சொல்லுவார். ஆனால் அதுக்கு காரணங்க இல்லை. அந்த இடத்துல குங்குமம் சொல்வது எது? இந்த குங்குமம் இல்லை, தெரியுது, குங்கும அர்ச்சனை. குங்கும அர்ச்சனை அதுதான் குங்குமம். மகரந்த பூ, அது ஒரு பூ. அந்த பூவில் மகரந்தத்தை மட்டும் எடுத்து அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறது. சரிதா? ஆனால் குங்கும அர்ச்சனைங்கிறது அதுதான் ஒழிய சிவசிவா சிவசிவா. புரியுதா? அதனால் கிடையாது. அதான் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சரி, இங்கே மஞ்சளையும் குங்குமத்தையும் ஒரு சேர அரைத்து வைப்பர் ஒரு பக்கம். பக்க இடங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய அகில் துண்டுகளை எல்லாம் புலந்து, ஏன்னா புகை எழுப்புறாங்க. இடையிடங்களில் தீயை உமிழ்கின்ற பெரிய வாய் உடைய தோணி வடிவத்தில் அமைந்த இரும்பு சட்டியை வச்சுக்கிட்டு அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா பனி ஓவராக இருக்கு. அதை இழுத்து வச்சுக்கிட்டாங்க, இதுக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் மஞ்சளும் கொஞ்சமும் சேர அரைத்து வைத்து அனல் விட்டு அயில் பொடி தூவி சூடான நறுமண புகை அங்கே வருகின்றதுங்கிறது தெளிவு. அப்போ குளிருக்கு அது இதம் இல்லையா, மனசுக்கு எல்லாத்துக்குமே இதமாக இருக்குது. ஆனால் இந்த 4 பாடல்களுமே முன்பனி பருவத்தை சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு அழகு அங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அந்நாளில் கொடிமாடச் செங்குண்டோர் அமர்ந்திருந்த மெஞ்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள் பண்ணாலும் அந்நாட்டில் பயின்றதனால் வணிந்த குளிர் முன்னான பிணி வந்து மூழ்வது போல் முடுகுதலும். அந்நாட்களில் கொடிமாட செங்குன்றம், அந்த குண்டூரில் தங்கியிருந்த விஞ்ஞானசம்பந்த சுவாமிகள் உள்ள அடியவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்ததுனால நடுங்குவதற்கு ஏதுவான குளிரை முன்னே காணும் மலை சுரம் மேல் அடர்வதை போல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிச்சு? ஜுரம் வந்துருச்சு.
வேறு ஒன்றும் செய்யும். சரிங்களா? அதனால் குளிர் முன்னரும் ஜுரம் முன்னரும் வருவதனால அவ்வாறு அது அருமையாக சொல்கிறாரு. சரிங்களா? உண்ணான பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும்னா பயின்றதுனால் பணிந்த குளிர் பாட்டினுடைய வைப்பு செக்குலாசாமியுடைய விளையாட்டுதெல்லாம் இல்லையா? சரி, அதனால் இந்த இடத்துல அதுக்கு சுரம் மலை சுரம் என்று அதுக்கு ஒரு பேர் அடை கொடுக்குறாரு. அந்நிலைமையாளுடைய பிள்ளையார்க்கு அவர்கள் எல்லாம் முன்னறிவித்து இறங்குதலும் முதல்வனார் அருள் தொழுதே என்னலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று சென்னிமதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். அந்நிலை அங்குள்ளவர்கள் எல்லாம் திருஞாசம் சாமிகள் முன் வந்து, சுவாமி எங்களுக்கு எல்லாருக்கும் குளிர் ஜுரம் வந்து ஆட்டுது, மலை ஜுரம் வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பித்துக் கொள்கின்றார்கள். அவரும் இறைவனுடைய திருவருளை தொழுது, இது இந்த நாட்டினுடைய இயல்பு தாங்கன்னு நாமெல்லாம் வந்திருக்கோம், அதனால் நமக்கு வந்துருச்சு போல. இங்குள்ளவங்க சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு அடியாரெல்லாம் இருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த துன்பம் எய்யாது என்று மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நாட்டின் இயல்பு இதுன்னு என்று சொன்னார். நினச்சிக்கிட்டு ஆயினும் இந்த கொடுமைகள் நமக்கு சேர மாட்டா, அடியார்களுக்கு மிகவே, இதுதான் அடியார் அவர்களுக்கு மிகவே, இதெல்லாம் அடியாருக்கு சேராது என்று சொல்லி என்ற கருத்தோடு சென்னையில் சந்திரனை அணிந்திருக்கக்கூடிய இறைவனை ஒரு திருப்பதிகம் பாடுவாராய். என்ன பண்றார்? அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முண்டெடுத்து எவ்விடர் நீக்கிய வெற்றியினால் இவ்விடத்தும் அடியாரிடர் காண்பது கண்டமன்றே செய்வனை தீண்டா திருநீலகண்டம் என்று செப்பினாறு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதடிவு இந்த கடைசி வரியில செய்வனை தீண்ட பெறா திருநீலம் சத்தியம் என்றார். செய்வினை செய்கின்ற வினை, செய்வினை முக்கால வினத்தொடர்னு இலக்கணம் சொல்லுவாங்க. சரியா? முக்கால வினத்தொடரா அமையும். எப்படி? ஊர்காய் மாதிரி. ஊர்காய்க்கு முக்கால வினத்தொடருக்கு அது ஒன்று தான் உதாரணமாக தொல்காப்பியத்தில் சொல்லப்படும். ஊரும் காய் ஊறுகின்ற காய். ஆமாம், ஊரும் காய் ஊறுகின்ற காய் ஊறிய காய் அப்படின்னு மாறும். மூணுமே முக்கால வினர். அதுபோல் இங்கே செய்வினை தீண்டப்பட செய்வினை அப்படின்ற செய்த வினை, இப்போ செய்கின்ற வினை, செய்யப்படும் வினை. ஆமாம், ஏற்கனவே அடுத்தால செய்யக்கூடிய வினைகள் மூணுமே தீண்டாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வினைக்கு இவனையாம் என்று அப்படிங்கிற ஒரு அற்புதமான பார்க்க 1ஆம் திருமுறையில் வர்றது. இறைவர் கொடிய நஞ்சை தடுத்து எம் துன்பங்களெல்லாம் வராமல் காத்தது அவருடைய திருநீலகண்டம். அதனால் அந்த திருநீலகண்டத்தை எடுத்தார். அந்த சொல்ல ஏன் எடுத்தாங்க சுவாமி இந்த பாட்டில் வச்சாங்க அப்படின்னா அது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் சாமி சொல்கிறாங்க. சரிதான்? எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன்பு தடுத்து ஆண் கொண்டாங்க. அதுபோல் இங்கேயும் மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, துன்பங்களை வாராமல் காத்தது அவருடைய திருநீலகண்டமே ஆகும். அதனால் அந்த கருத்தனை வைத்து செய்வனையன்மை தீண்ட பெறா அப்படின்னு பாட்டு வச்சார். இதுதான். ஆனால் திருநீலகண்டம் என்பது கருமை பொருந்திய கழுத்து உடையவர், நீல கழுத்து எப்படின்னு சொல்லலாம். இதுதான். அதனால் பிற உயிர்களுக்கு இறுதி வாராவண்ணம் காக்க இறைவர் தாம் நஞ்சை உண்டார். அதுதான் உண்மை. அன்னைக்கு அமுது உண்டினேல் அத்தனை பேரும் வீடுவர்கான் சாலாலோ. யார் சொல்லுவார்? மாணிக்க சாமிகள். ஏன் அங்கே தேவர்கள் அமுது சாப்பிட்றதுக்கு சுவாமி என்ன செஞ்சார்? பேசத்தை சாப்பிட்டார். அவள் சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெண் இன்னொரு பெண் அப்படின்னு கேள்வி மிகுதியமாக வச்சு அந்த சாலாவில் பதிகம், திருச்சாளர் என்ற ஒரு பதிகம் எதில் வரும்? மாணிக்க சாமிகள் வச்சது திருவாசகத்தில் வரும். அதில் சொல்லும் பொழுது அப்படி சாப்பிடலன்னா என்ன ஆகும்? எல்லாரும் வீடு படைஞ்சிருப்பாங்க. வீடுனா அது இகழ்ச்சி குறிப்பு. வீட்டுக்காக போகணுவா எல்லாம் செத்து ஒழுங்கி போகணும். வீடு பேர் கிடையாது. ஆனால் வீடு வருப்பான்னு சாலோ அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆமாம், எல்லாம் போய் இறந்தோம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லுவோம், ஒருத்தர் யாரும் இறந்துட்டோம்னா இவர் இந்த நேரத்தில் கைலாச பதவியை அடைந்தார் என்பதை மிக மிக வருத்தத்தோடு தெரிவித்துக்கிறோம். இல்லைன்னா கைலாச பதவி போடாத, அவர் போட்டுட்டியா வருத்தப்படுத, அப்போ நிஜமாவே கைலாசம் போகலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. புரியுதா?
அதுபோல் அங்கே இகழ்ச்சிக்கு போய் உயர்வு தினையாட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம். அவ்வளோ கைலாசத்தை அடைத்தானே வகுத்து தோணுது. எத்தனை பதிகள் நம்ம பார்க்கலாம் இருக்கு இன்னைக்கு. அதுபோல் அங்கே திருவாசகத்துலேயும் அதுபோல் வீடு போயிருக்கான்னு சாலலோ அப்படின்னு விடுறாரு. எல்லாரும் வீடு போய் சேர்ந்து போனோம், வீடு போய் சேருவான், எல்லாம் போய் சேர்ந்து ஒழிஞ்சு போகணும்னு அர்த்தம். அப்போ சின்ன சந்தேகம் தான். அந்த மாதிரி பத்திரிகை எழுதும்போது மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி சொல்லலாம். கைலாச பதவியை அடைந்தார் என்பது தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லுங்களேன். போதும். நீங்கள் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இழப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கு நிஜமாக கைலாசம் அவர் மகிழ்ச்சியில் அடைவார். அது மகிழ்ச்சின்னு இங்கே சொல்லலாம். மகிழ்ச்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல மாட்டான். ஏன்னா நிஜமாவே அவன் கைலாசத்தை அடையலை. இதுதான் உண்மை. சரிதான். அது மட்டும் இல்லாமல் தீட்சை வாங்கினவர்களெல்லாம் அதெல்லாம் ஒரு நேரம் வரணும்னு பார்த்தா பரவாயில்ல, இதெல்லாம் சேர்த்து சொல்லிடுவோம். அடிக்கிற அடிக்கும் கற்று பறந்து போட்டு தீட்சை வாங்கினவர்களாம் ஒரு, அதாவது திருநெல்வேலி மதுரை பக்கம்லாம் வந்து பிள்ளை வாழ்க்கை அதிகம். அந்த தீட்சைகள் நிறைய வாங்கிடுவாங்க. வாங்கின பிற்பாடு ஐயோ இறந்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீட்சையை இறக்கணுமா, செத்த பணத்துக்கு தீட்சையை இறக்கி அதுக்கப்புறம் அவரை எரிவு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வழக்கம் இருக்குது. சரியா இருக்கு. சரி, அப்படி ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அபத்தத்திலையும் அபத்தமான ஒரு செயல் எதுன்னா இதுதான். இதுதான் தீட்சை எப்படி இறக்க முடியும்? ஆன்மா தான் தீட்சை வாங்குச்சு. பணத்தை போய் தீட்சை எப்படி இறக்குவ? முதல்ல இறக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணுங்கிறதுக்காக தீட்சை வாங்கியிருக்கான். அதை போய் இறக்குறேன்னு சொல்லிட்டு போலித்தனமான சடங்குகளை எல்லாம் செய்து மக்களை ஏமாற்றி தாமும் ஏமாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் இதுங்கிறது தெரியுது. இதுதான். அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல, அதனால தான் இவங்களுக்கு பூந்துட்டானோ அப்படின்னு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்ல, அதுக்கு பேர் அந்தி ஏஷ்டின்னு பேர். இதுக்கு பேர் அந்தியேஷ்டி, கடைசியாக செய்யக்கூடிய வேள்வி என்று அதுக்கு பொருள். அவன் நிஜமாவே தீட்சை பெற்றிருப்பான். தீட்சை பெற்று உண்மையான அடியார்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், மிச்சவர்கள் யாருக்கும் நான் சொல்ல தயாராக இல்லை. உண்மையான அடியார் இல்லை, அதனால தான் இவன் அந்த இறக்குற வேலை பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன். சாமி எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சுருப்பார்ல, ஏதோ நாளைக்கு போடும். அவர்களுக்கு அந்த தீட்சை வாங்கி எப்போ இவன் சைவனாக மாறுதானோ அன்னைக்கே இவனுடைய ஃபைல் எல்லாம் என்ன செய்யுது, டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், வேற செக்ஷனுக்கு போயிடும். காலகண்டம் மகாகாலர் ஒரு செக்ஷனுக்கு போய் சேர்ந்துடும். இதுதான் உண்மை. சரிங்களா? அப்போ யமன் வரமாட்டான். யமன்கிறத விட பெரிய செக்ஷன். ஆமாம், பெரிய அடி விழும். அப்படி வந்தது மகாகாலத்தில் போய் இந்த ஃபைல்லாம் உட்காந்துடும். இப்போ யமன் வருவானா? இவன் இறந்து போயாச்சு. அவன் யமன் வரமாட்டான். இந்த உயிர் என்ன வருது? யார் எடுத்துட்டு போறாங்க? அவன் புண்ணியமும் பண்ணலை, இன்னும் முற்றிலும் அந்த கிரியைகளை செய்து முடிக்கவில்லை. சன்னியாவந்தனத்தில் முற்று பெறலை. சன்னியாவந்தனத்தை முற்று பெற்ற பிற்பாடு தான் சிவபூஜை எடுக்கணும். சிவபூஜையில் முற்று பெற்ற பிறகு தான் நிர்வாணத்தை எடுத்து யோகாபியாசம் பண்ண ஆரம்பிக்கணும். இது எதுவுமே இல்லை. நானும் 2 தீட்சை 3 தீட்சை 4 தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு பெருமை விட்டுக்கலாம். அவ்வளோதான். சரி, அப்பேற்பட்டவனுக்கு என்ன செய்யறது? ஃபைல் மாறலாம், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ குருவானவர் எவன் தீட்சை பண்ணி வச்சானோ அவன் ஒரு கால் அவன் இல்லாத ஒளியன் அவனுக்கு தகுந்த ஒரு குருநாதர் என்ன செய்வார், வந்து அந்த ஆன்மாவிற்கு ஏற்கனவே தீட்சை பண்ணி வச்ச ஆன்மா இல்லையா, அதனால் அவருக்கு தீட்சை பண்ணக்கூடிய அந்த காலத்தில் என்னெல்லாம் சடங்கு நடந்துச்சோ அதே மாதிரி பண்ணி ருத்ர பெருமானை வரவழைச்சி இந்த ஆன்மாவை அவருடைய கையில் ஒப்புவிப்பார்கள் இந்த குருநாதர். இதுதான், இதுக்கு பேர் தான் அந்தியேசி. இந்த கிரியைகளெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்த்து படிங்க. எங்கே இருக்குது? பாஷ்யத்தில் இருக்குது. சந்தோஷமாக படிங்க, நேரடியாக பார்த்து. சரிதா? அப்போ அதை நாம அது அந்த ஏசி என்ன நடக்கும், மகாகாலரை வரவழைச்சி, இல்லைன்னா அதுக்கு ஒரு ருத்ரனை, இவன் என்ன வகையான தீட்சை வாங்கிருமோ அதில் ஒரு ருத்ரனை வரவழைச்சி இந்த ஆன்மாவை அவரிடத்துல ஒப்பிப்பாங்க. சில கிரியைகள்லாம் பண்ணி இதெல்லாம் பாஷ்யத்தில் சொல்லப்பட்டது ஒரு சடங்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் சிவாச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஏன்னா சிவாச்சாரியர் இடத்துல தான் தீட்சைகள் பெறுவார்கள் எல்லோரும். இவங்க என்ன பண்ணாங்க, அது செத்த போனம், அது துண்மையான காரியம், அதாவது ஒரு நல்ல காரியம் கிடையாது அப்படின்னு அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி? எனக்கு பூஜை இருந்துச்சு. அவர்களுக்கு எப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு அவனுக்கு முறை உள்ள ஆலயத்தில் முறையாக உள்ள பூஜை இருக்கும்ல, அதை விட்டுட்டு இதை செய்யக்கூடாது. அதனால் வேற ஒரு சிவாச்சாரியரை ஏற்பாடு பண்ணி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யணும், பூஜைக்கு போகணும். பூஜைக்கு போகணும். இவர்
அதுக்காக செய்த அந்த வேலை என்ன பண்ணிச்சு கடைசியில், அது காரியத்தை நாங்கள் செய்யறதே இல்லைன்னு ஆரம்பித்தாங்க. இங்கே தான் ஒரு இனம் புதுசாக உற்பத்தி ஆச்சு. அவர் தான் தேசிகர்னு சொல்லிட்டு பிள்ளைவாழ்லே ஒரு சாரார் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க. சரி நம்மளே பண்ணுவோம், அதை வருமானத்துக்கு வருமானமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தேசிகர்னு சொல்லிட்டு அது ஒரு தனியாக நடந்துருக்கு. ஆக இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். அதனால் எதுக்கோ சொல்லாம தான் எப்படியோ போய்கிட்டு இருக்கு. சரி, அதனால் தீட்சை பெற்றவர்கள் நிச்சயமாக நமக்கு தீட்சை இறக்கணும் அப்படின்னா நினைக்கவே வேண்டாம், கவலைப்படாதீங்க. சுவாமி உங்களுக்கு அனுப்புவது சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா நிறைய பேர் இதுக்காகவே தீட்சை எடுக்காமல் இருக்காங்க திருவண்ணாமலை பக்கமாக. ஏன்னா ஐயோ அது நான் செத்தாச்சுன்னா நம்ம தீட்சை இறக்கணுமாங்க, அப்புறம் அது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சாஸ்திர அறிவு என்பது முற்றிலும் இல்லைங்கிறது வருந்தத்தக்கது தான். வேற என்ன பண்ணுறது? ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கறதுங்கிறதுமே சுவாமியோடைய அனுகிரகத்தினால தானே. அதுல சந்தேகமே கிடையாது. அப்போ அந்த தீட்சையை வச்சிருக்கிறவரை எப்படி கூட்டிட்டு போகணும்னு அவர் டிசைட் அவரே பண்ணுவார். சுவாமிக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க இன்னும் முழுமையான அடியார் இல்லை. அதனால இந்த மாதிரி குருக்கள் வந்து என்ன செய்வாங்க, வேலையை செஞ்சுட்டு காசை வாங்கிட்டு போவான். இதுதான் நடக்கும். பரவாயில்ல விடுங்க. திருநீலகண்டம் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, அப்படி அதில் இறந்து போகாமல் காத்ததற்காக சுவாமி என்ன பண்ணாரு, திருநீலகண்டம் சாப்பிட்டாரு. அதனால் இங்கேயும் ஜுரம் வந்துருச்சு, மலை ஜுரம் வந்துருச்சு. எல்லா மக்களும் என்ன செய்யக்கூடாது, துன்பம் நேரக்கூடாது. அந்த துன்பத்தை நீக்க வேண்டி திருநீலகண்டத்தின் மீதே ஆணை வச்சு என்ன பண்ணார், அந்த தேவார பாடலை அங்கே அருளி செய்தார். அதனால் இவ்வரும் செயலுக்கு இடனாக உரைப்பின் சிறப்பு கருதியே திரு என்னும் அடைமொழியை கூட்டி திரு நீலகண்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால் உயிருக்கு ஆனால் திரு நீலகண்டம்னு சொல்லியிருக்கலாம். திருன்னா முக்திங்கிற ஒரு பொருளை இங்கே வரும். திரு நீலகண்டம் அப்படின்னா கழுத்து. அது கழுத்து கருணை தான். இருந்தாலும் இந்த இடனுக்கு சிறப்பு கருதி திரு சிறப்பு அப்படின்னா என்ன சிறப்பு? இறப்பை தடுத்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மோட்சகதி கிடைக்கும், அவ்வளோதான். அதனால திருநீலகண்டம். அதனால் இந்த வினை இயல்பை பாடல்தோறும் வைத்து அவை திருநீலகண்டத்தை நினைவதனால உயிர்களை என்றும் இந்த துன்பங்கள் தீண்ட மாட்டா என்னும் கருத்தை அமைத்து அந்த தேவார பதிகத்தை அருளி செய்தார். கடைசியில் என்ன பண்ணார், ஆணை நமதே என்றும் அருளி செய்து அதை முடித்தார். ஆக இந்த 3 பாடல்களும் ஒரு முடிவாக வந்து சேர்ந்தது. ஆய குறிப்பி நல்லாணை நிகழ அருளி செய்து தூய பதிக திருக்கடை காப்பு தொடுத்து அணைய அணிய மேய அப்பொற்பதி வாழ்பவர்க்கு ஏயமின்றி மேவும் அந்நாள் தீய பனி பிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. அத்தகைய அருளோடு கூடிய குறிப்போடு திரு ஆணைப்படி நிகழும்படி செய்தார் யார்? திருஞான சுவாமிகள். தூய இந்த திருப்பதிகத்தை திருக்கடை காப்பை தொடுத்து சுவாமிக்கு அணிந்து அருளவே பொருந்திய அந்த திருப்பதியில் வாழ்வர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்களில் அந்த நாடு முழுமைக்கும் இருந்த மலைச்சோரம் முழுவதும் அப்பொழுதே நீங்கி போச்சான் அப்படிங்கிற தீய பனி பிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே அப்படின்னு முடிக்கிறார். அதனால் ஜுரம், அப்போ ஜுரம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ விற்க ஆரம்பிச்சாச்சு. உனக்கு ஜுரமா இந்த மாத்திரை சாப்பிடுது, அது மாதிரி இப்போ அடியார் குரூப்புகள் என்ன செய்யணும், அவனுக்கு ஜுரம் தானே, இந்த பதியத்துப்படி செஞ்சிடணும், வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதியின் கண்ணமர்ந்து சிறநாள் அங்ககன்று துப்புரல் வேணியர் தானம் பலவும் தொழுது அருளி முப்பிரு நூலுடன் தோரணி மார்பன் முனிவருடன் செப்பரும் திருப்பாண்டி கொடிமொழி சென்று அணைந்தார் மாந்தோலோடு கூடிய முப்பரி நூலை அணிந்திருக்கூடிய அத்தனை பேரும் சிறிது மான்தோலை, இறந்து போன மான்தோலை எடுத்து அணிந்து கொள்வார்கள். அப்படி அணிந்த மார்புடைய இவர் ஏன்னா முப்பரி அணிஞ்சாச்சு, ஆனால் இவர் அணிந்திருக்காருங்கிறது தெளிவு. அந்நகரத்திலே சில நாட்கள் விரும்பி இருந்து அருளியவர் அந்த பதியிலிருந்து அங்கேருந்து புறப்பட்டு சென்று பவளம்போல் சிவந்த சடைவுடைய இறைவர் எழுந்திருக்கக்கூடிய இடங்கள் பலவற்றையும் தரிசனம் செய்தார். இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தானம் பலவும் செய்து இல்லை இடங்கள் பலவற்றையும் வணங்கி சொல்வதற்கு அரிய சிறப்புடைய திரு பாண்டி கொடுமுடியை உடன் வரும் அந்தணர்களோடு
சென்று அணைந்தார். திருச்செங்கோட்டிற்கும் கொடுமுடிக்கும் இடப்பட்ட பதிகங்களாகும். எது? தானம் பலவுன்னர். இது நிறைய. மகுடேஸ்வரர் சுவாமி பேர் வந்து மகுடேஸ்வரர்னு நினைக்கிறேன். கொடுமுடி கொடுமுடி இல்லையா? ஆனால் பாண்டி கொடுமி நற்றவா உன்னை நான் நினைக்கணும் சொல்லுனா நமசிவாய். சுந்தரம் சாமிகளோட அற்புதமான ஒரு பதிகம் இருக்காங்க. அது அவர் படிக்கும்போது பார்ப்போம். இங்கே என்ன நடந்து பார்ப்போம். பருவமரா பொன்னி பாண்டி கொடுமுடியார் தம் பாதம் அருவி வணங்கி வளர்ந்தரும் மாலை மகிழ்ந்து சாத்தி விருதுடரும் மாளிகை வெஞ்சமா கூடல் விடையவர் தம் வருவரால் தானம் பல போற்றி குணத்திசை போதுகின்றாரு. பொன்னமர் மேனியினாரும் என்கின்ற ஒரு அற்புதமான தேவாரத்தை அங்கே படித்தாங்க. திரு பாண்டிக்கொடுமுடி இறைவத்துடைய திருத்தாளை வணங்கி வளம் தரும் தமிழ் பதிகத்தை இங்கே படித்தார். பொன்னமர் மேனினார் 2ஆம் நம்பரில் வரும். தமிழ் பதிகத்தை பாடி அவர் திருவடியிலே சாத்தி வீசும் மாடங்களுடைய வெஞ்சமா கூடல், அங்கேயும் சுந்தரசாமி போயிருப்பாங்க. வெஞ்சமா கூடல் விகர்தா அடியேனையும் வேண்டுதியே அப்படின்னு சொல்லி சுவாமிகள் அங்கே தேவாரத்தை வைப்பாங்க. யார்? சுந்தரசாமி. இங்கே இவர் வெஞ்சமா கூடல் முதலான சிவபெருமான் ஒப்பற்ற இடங்கள் பலவற்றையும் வணங்கி போற்றி கிழக்கு திசையிலே செல்ல மனசு என்ன செய்யுது? அங்கே பயப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? நல்லா பாண்டி குடிமொழியில் பாட்டு பதிகம் படிச்சுக்காங்க. வெஞ்சமா கூடலில் நமக்கு அந்த பதிகம் நாம் பண்ண தவம் அவ்வளோ லட்சணமாக தவம் பண்ணியிருக்கோம்னு தெரியுது. அதனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. சரி, வெஞ்சமா கூடல் அப்படிங்கிற இடம் வந்து இந்த முக்கூடல்ங்கிற இடமா சாமி? வெஞ்சமா கூடல் ஆறுகள்லாம் சேர்ந்து பவானியில் தான் அது வருது சாமி. பவானியில் தான் பவானி முக்கூடல்னு சொல்லுவாங்க சாமி. அதான் வெஞ்சமா கூடல்ங்கிறது அதுதான். அதுக்கு வந்து கிழக்காது. ஏன்னா காவேரி கரை தான் அது. ஆமாங்க சாமி. ஒரு பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் வந்து சிறுவாணி, 3ஆவதாக ஒரு நதி வரும் பாயசம். ஆமாம், அந்த வழியாக என்ன பண்ணாரு மறுபடி அவன் 3 தளம் வந்து பவானி தான் போயிருக்காருன்னு எடுத்துக்கலாம் சொல்லி. பவானான்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த காலத்து பேர் எனக்கு தெரியலை. வெஞ்சமா கூடலில் போயிட்டு அங்கேருந்து அந்த பதியம் நமக்கு அதாவது பதியம் கிடைக்கும் நமக்கு. ஆனால் தரிசனம் பண்ணார். சுவாமி பேருமே வந்து சங்கமேஸ்வரர் தான். சங்கமேஸ்வரன் பேர். அப்புறம் என்ன சங்கமிக்கக்கூடிய அந்த வெஞ்சமா கூடல் கரெக்டு தான் இருக்கும். சரி, அந்த பதியிலிருந்து கரூர் வரையில் உள்ள பிள்ளையார் வணங்கி வந்த பதிகளும் பாடியொழிய பதிகங்கள் எல்லாம் இவை என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லாமல் போச்சு. செல்வகரூர் திருவானிலை கோயில் திருவானிலை கோயில் சென்றிரஞ்சி நல்லை சிவந்தமிழ் சுற்றுடை பாடி அந்நாடகன்று மல்கிய மாணிக்க வெற்பு முதலா வணங்கி வந்த பல்கு திரை பொன்னி தென்கரை தானம் பல பணிவாறு செல்வம் வளம் பொருந்தி இருக்கக்கூடிய கரூர். அங்கே திரு ஆநிலை அப்பர் அப்படிங்கிறது தான் சுவாமியோட பெயர். இங்கே திருவானிலையில் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டில் வைக்கிறார். திருவானிலை என்ற கோயிலில் சென்று வணங்கி நல்ல இசையோடு கூடிய வளமான தமிழ் சொல் மாலைகளாக இருக்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடி கொங்கு நாடான அதை விட்டு அகன்று மாணிக்கமலை அப்படின்னு அது இப்போ வந்து ரத்னகிரின்னு பேர். மாணிக்கமலை என்கின்ற திருவாழ்போக்கி. அப்போ திருவாழ்போக்கியும் அதுதான். முதலில் வணங்கி மேலே சென்று பெறக்கூடிய அலைகளை உடைய காவிரியினுடைய தென் பதிகள் பலவற்றையும் அங்கிருந்து வணங்கி செல்கின்ற அந்த அளவில் இன்றைய சிந்தனையை நாம் என்ன செய்வோம்? முடித்துக் கொள்வோமா? முடிச்சுக்கணும். எனக்கு ஒன்று ரெண்டு முடிக்கலாம். பாப்பேன்னு ஒரு பாட்டான பார்ப்பேன். நீ முடிக்கிறதுக்காக ஒரு வேடம் சேர்த்து பார்த்துருவோம். ஆக திருவாழ்போக்கிக்கும் இடைப்பட்ட நிறைய கரூருக்கும் திருவாழ்போக்கிக்கும் இடைப்பட்ட பதிகங்கள் என்னன்னு நம்ம பார்க்கல, தெரியல. நமக்கு என்ன பதிகங்கள் கிடைக்கல. இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணார்? வணங்கிக்கிட்டே வந்தார். திருவாழ்போக்கியில் அருளிய பதிகமும் நமக்கு கிடைக்கல. இதுதான் நம்ம பண்ண தவம். பன்னெடும் கொண்டும் படர் நெடுங்காணும் பலபதியும் மண்ணிலை தானங்களாயினையெல்லாம் அமர்ந்து இறைஞ்சி மண்ணு புகழியில் வைத்த வாய்மி மறையவனார் பொன்னியல் வேணி புனிதர் பராய்த்துறை புகுந்தார். ரொம்ப வேகமாக வராது தெரியுது. திருப்பராய்த்துறைங்கிறது என்ன ஊர்? அதே தான், திருச்சி பக்கத்தில் இருக்கும். சரி சார். இன்னைக்கு தான் அவங்க கேந்திரம் இதை வச்சுட்டு அழைகிறாங்க திருப்பராய் கோயில்.
இப்படி பழைய குண்டுகளிலிருந்தும் பரந்த பெரிய காடுகளிலும் பல பதிகளிலும் அங்கங்கு இறைவருடைய ஆலயங்களை தரிசனம் செய்து வீட்டில் பதிகள் எல்லா கோயில்களையும் விருப்பத்தோடு சென்று வணங்கி நிலை பெற்று இருக்கக்கூடிய சீர்காழியில் தோன்றிய மறை உண்மையை நிலைநாட்டும் மறையவராக இருக்கக்கூடிய திருஞானசம்பந்த சுவாமிகள் பொன் போன்று சடையுடைய தூயவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் வீட்டிற்குரிய திருப்பராய்த்துறை என்ற பதியில் உள்ளே அவர் புகுந்தார். பன்னடும் குன்றும் படர் நெடுங்கானும் என்று பாடம், ரெண்டு பெருங்கானம் என்றும் பாடம் இருக்கு, நெடுங்கானம் என்றும் பாடம் இருக்கு. ஏன்னா சில புராணத்தில் நெடுங்கானம் இருக்கும், படர் நெடுங்கானம் இருக்கும், சில இடத்துல படர் பெருங்கானம் அப்படின்னு இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். பல பதியும் குறிப்பிடணும். திருவாட்போக்கிக்கும் அவ்வாறு சொல்லப்படுது. சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த 3 பாடலும் ஒரு முடிவாக இருக்கும். நீடும் பராய்த்துறை நெற்றி தனி கண்ணார் கோயில் நன்னி கூடும் கருத்தோடு கும்பிட்டு கோதில் தமிழ் சொல் மாலை பாடும் கவனியர் கண்பணி மாறி பறந்து இழிய சூடும் கரதலத்து அஞ்சலி கோழி தொழுது நின்றாரு. சுவாமி அற்புதமான கோயில் அது. காவிரி கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில். திருப்பராய்த்துறைன்னா இன்னைக்கு உடனே கிடைக்கிறது விவேகானந்த கேந்திரம் தான் இருக்குன்னு. அற்புதமான ஒரு ஆலயம் இருக்கிறது எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. தரிசனம் பண்ணால் ரொம்ப அற்புதம். சிறப்புமிக்க திருப்பராய்த்துறை என்கின்ற பதிலை வீட்டிற்குரிய நெற்றி கண்ணை உடைய இறைவனுடைய திருக்கோயிலை அடைந்து ஒருமை பெற்ற உணவோடு வணங்கி, ஏற்கனவே சொன்ன ஒற்றுமை பெற்ற உணவோடு ஏகனாக இறைவனை நிற்க மலமாய தன்னோடு வல்வனை என்றே சிவஞான போதும். இப்போ ஏகனாகி நிற்க வேண்டும். அப்போ தான் என்ன செய்யும்? குற்றங்கள் நீங்கி. அப்படி ஒருமையுடன் வணங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால குற்றமில்லாத தமிழ் மாலையை இங்கே என்ன செய்கிறாரு? பாடுகின்ற கவனியர் குல தலைவராக இருக்கக்கூடிய திருஞானசம்பந்த சுவாமிகள் கண்களிலிருந்து நீர் மழை என்ன செய்யப்பட்டிருக்கு? பெருகி வடிந்து கொண்டிருக்கிறது. கைகளை தலைமீது குப்பி தொழுது தேவாரங்களாக படிச்சுக்கிட்டு இருக்குதா? இங்கே சேக்கலார் சுவாமிகள் இங்கே நமக்கு காமிக்கிறார். இதுதான் அது ஒரு அற்புதமான நீர் சேர்வதோர் என்கிற 1ஆம் தடவை குறிஞ்சி பண்ணில் கிடைக்கும். தொழுது புறம்பணைந்து அங்கு நின்று ஏகி சுரர் பணி உற்று எழு திரு ஆலந்துறை திரு செந்துறை முதலா வழுவில் கோயில்கள் சென்று வணங்கி மகிழ்ந்து அனைவார் செழுமலர் சோலை திரு கற்குடி மலை சேர வந்தாரு. ஆலயங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒவ்வொரு பாட்டில் தரிசனம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ காலம் ஆகும், அந்த இன்பத்தை எவ்வளவு அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அனுபவிச்சாதான் தெரியாது. வணங்கி அங்கே திருப்பராய்த்துறை சுவாமிகிட்ட வணங்கி திருப்பதிகிட்ட படிச்சுட்டு வெளியில் வந்தார். அப்பதியிலிருந்தும் நீங்கி தேவர்கள் வந்து வணங்கி எழுகின்ற திரு ஆலந்துறை, அவர் திருச்செந்துறை என்கின்ற 2 பதிகள் முதலான குற்றமர பல கோயில்களையும் சேர்த்துக்கிட்டார். செந்துறைங்கிறது நம்ம அரியலூர் பக்கத்தில் வருது. செந்தூர் அதேதான் வணங்கி மகிழ்வோடு அனைவராக இருக்கக்கூடிய திருஞானசம்பந்த சுவாமிகள் செழுமை பொருந்திய மலர் சோலையுடைய திரு கற்குடி மலையை சென்று சேர்ந்தார். ஏன்னா திரு ஆலந்துறை திருச்செந்துறை இங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யலை? பதிகங்கள் கிடைக்கல. பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. திரு கற்குடிக்கும் இடைப்பட்ட இடங்களும் இவை என்றும் அங்கே காணப்படவும் இல்லை. கற்குடி மாமலை மேலெழுந்த கனக குழந்தினை கால் வளைய பொன்திரல் மேறு சிலை வளைத்த போர்விடையாழியை போற்றி செய்து நற்றமிழ் மாலை புனைந்து அருள் ஞான சம்பந்தர் புலங்கள் 5 செற்றவர் மூக்கி சரம் பணிந்து திருச்சிராப்பள்ளி சிலம்பு அணைந்தார். போர்த்திரள் மேறு சிலை வளைத்த போர் விடையாளியை போற்றி செய்து திரிபுரம் சென்ற இறைவர் மேருவை சிலையாக வளைத்து ஓரம்பே என்று உந்தி பெற ஒன்றும் பெருமுகை என்று உந்தி பெற திருவாசகம் அம்பெல்லாம் தொடுத்தாரு.
எல்லாம் வச்சு தேரில் ஏறி உட்காந்துட்டாரு. அம்ப தொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ தான் நினச்சான், அப்பா சுவாமி எரிப்பதற்கு நாமளும் துணை நிற்கும், அதனால் நம்மளால தான் இது நடந்துச்சு நினச்சான். நாணம் என்ன செய்யுது, ஒரு நிமிஷம் சாமி என்ன பண்ணாரு அதெல்லாம் நினச்சி ஐயோ சிரிச்சாராம். அவனுக்கு எரிஞ்சு சாம்பலை போயிட்டானோ. அந்த வினை கூட அந்த ஆன்மாக்களுக்கு வரக்கூடாதுன்னு காத்து ரட்சித்த கடவுள் பரமேஸ்வரன். இதுதான் அந்த வினை கூட அவனுக்கு வரக்கூடாது, வந்ததுன்னா மரும் தெரப்பிகள் எடுப்பான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் ஓரம்பே என்று உந்தி பெற ஒன்றும் பெருமகையம், அது ஒன்றும் தேவையில்லப்பா, சிரிச்சாரு எழுந்து போச்சு அப்படின்னு சொல்ல அந்த மேருமலையை வீட்டுக்கு வளைத்த போர் விடையாளியை போற்றி சித்தி அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், கருணையே மிகுந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அதுக்கு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் நல் தமிழ் மாலைகளை புனைந்தருளி விஞ்ஞானசம் சுவாமிகள் ஞான சம்பந்தர் புலன்கள் 5ம் செற்றவர் மாலை தொழில் பொறுவாயில் 5வித்த புனிதரின் திருமுச்சு. பொறி அவத்தை அவிய வைக்கணும், வெந்தா தான் வெந்தவாறு முளை வெந்தவாறு அப்படி எதில் வருது அப்படின்னா, எதில் வருது அப்படின்னா மறந்து வச்சு திருமாளிகை தேவர மேலே படித்த பாட்டில் வருது. அவருக்கு மேலே ஒரு பாட்டு படித்தாங்க, வெந்தவாறு. கரூர் தேவர் அங்கேருந்து வந்தாரா, இவரை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ண வேண்டியது. கரூர் தேவர் எல்லாருக்கும் தெரியும், அவரும் ஒரு 16 அருள் செய்ததில் அவரும் ஒரு அடியாரமானவர். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் ஒரு வைராகி என்கின்ற, அதாவது அம்பாளை வந்து வணங்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். பைராகியா ஏதோ வடநாட்டு. ஆமாம், வைராகி ஏதோ. ஆமாம் சார், பகரமாக மாறுறது. ஆமாம், பகரமாக மாறும். அதான் அதனால் பைரவி வச்சு ஏதோ வணங்கினார். வணங்கி அதுதான் வாராகியா. சரி போல் இல்லை, சோழர்களுக்கு அதான் காவல் தெய்வமாக இருக்குது. சரியா? கதவு சொல்லிதான் இருக்கு, கதவு சொல்லிதான் இருக்கு. சாமி இப்பதான் நம்ம கிளாஸ் இருக்காரு. சரிப்பா. அந்த கரூர் தேவர் வந்து அம்பாளை வழிபட்ட காரணத்தினால அவரே பிரதான தெய்வம்னு அவர் நினைச்சு வழிபட்டார். அம்பாளை வழிபடல சொல்லி வாராகியை தான் வழிபட்டார். சரி, வாராகினாலும் ஒரு அம்பாள் தானே, ஒரு பெண் தேவதை, அது ஒரு தேவதை தான். வழிபட்டு வந்துட்டு இருந்தார். அம்பாள்னா நான் வந்து பரமேஸ்வரியை மட்டும் அம்பாளுங்கிறது தான் கரெக்டு. ஆனால் தனித்திருக்கும் ஆற்றல் அம்பாளுக்கு கிடையாது. சரிதா? இன்னையும் கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் தனியாக ஆலயம் கிடையாது, எல்லாம் பரமேஸ்வரன் மட்டும்தான். ஏன்னா ஆவுடையாரே அம்பாளுங்க, அதுதான் விஷயம். இங்கே இவர் என்ன பண்ணார், அந்த தேவதையை வழிபட்டு இதுவே பிரதானம் நினச்சிட்டு அவர் கொஞ்சம் பிரசாதமாக எடுத்துட்டு, இவர் பெரிய மகான் அப்படிங்கிற காரணத்தினால திருமாலி தேவர் தரிசனம் வந்தார். அவருடைய மடத்தில் திருவாரூர் தான் தரிசனம் வந்தார். நம்ம மடத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்போ நம்ம மடம்ல திருவாரூர் திருமாளிகை தேவர் திருமணமாக அப்புறம் தான் நாம அதை ஆக்கிரமம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து தரிசனம் பண்ணும்பொழுது அவர் பிரசாதத்தை கொடுத்தார். நான் சாப்பிட மாட்டேன், அதை நான் எது எச்சி நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் இருந்தால் அவர் வேதங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அங்கே கோமுத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஒரு பிரசாதம் வருது அவருக்கு. அங்கே அந்த நந்தியன் தேவருக்கு ஒரு பிரசாதம் வைப்பாங்க, உளுந்து பயிரை அவிச்சு கொஞ்சம் சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. அந்த பிரசாதம் இவருக்கு வந்துச்சு, அந்த தான் சாப்பிடுவார். அப்போ அவர் சொன்னார், இப்போ இது மட்டும் சாப்பிடலாமான்னாரு. அப்போ இது வந்து நிர்மாலயம்பாங்க, அதை எச்சி இது நிர்மாலயம்னார். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்னார். கொஞ்சம் பொருள், இது நிர்மாலயங்கிறதுனால இது சிவ சம்பந்தம் ஏற்பட்டது, இது அவிஞ்சு போனாலும் கூட இது முளைக்கும்னாரு. வெளில கொண்டு போனார், பறிச்சார், அப்படியே விதைக்கப்பட்டார், மண்ணை மூணார், வளர்ந்துட்டார். காலையில் பார்த்து எல்லாம் முளைச்சி நிற்குது. சரிதா? இந்த சரித்திரம் நமது மடத்தில் இருந்த சன்னிதானங்கள் கூட இதை நிரூபித்தாங்க. நிர்மாலயம் என்பது என்னது, பரிகள சேடம் என்பது என்ன, மகேஸ்வர பூஜைங்கிறத சன்னிதானம் 8ஆம் சன்னிதானம் நமக்கு நிரூபித்து காமிச்சார். அது இன்னைக்கு கூட திருவெண்காடு எங்கே இருக்குது, சுவேதவன
அது அன்னைக்கு கூட பார்த்தோம். நேத்து இங்கே சிவசமாதியே இன்னைக்கும் அந்த மடம் இருக்குது, அந்த கிணறு இந்த பரிக்கல கிணறு வந்து இருக்குது. அந்த சரித்திரத்தை நான் இன்னொரு தடவை தனியாக சொல்கிறேன், நேரம் போய்கிட்டே இருக்கு. அதனால் அந்த கரூர் தேவர் சைவடியாரா அதுக்கப்புறம் தான் அவர் வளர்ந்தார். ஆகா, நம்ம இவ்வளவு நாள் நம்மளுடைய வாழ்நாளையெல்லாம் வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைவராக அவர் அங்கேயே அவர் இடத்துல தீட்சை பெற்றுக்கொண்டு அங்கேயே அவர். திருமாலிதேவர் யார் அப்படின்னா அவர் போகருடைய பிரதான சிஷியர். இதுதான் அவரும் சிவனடியார். அதனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு இன்னும் சில 2-3 விஷயங்கள் இருக்குது, அதை நான் இன்னொரு தடவை வரும்பொழுது சொல்கிறேன். இப்போ இங்கே பாட்டை பார்க்கலாம். திருக்கற்குடி மாமலையினை வீட்டிற்கக்கூடிய பொற்கொழுந்து போன்றவரை மேறு மலையை வளைத்து ஆணேற்றுடைய ஊர்தியாக கொண்டவரை போற்றி வணங்கி, அதுதான் சொல்கிறோம், வணங்கி நல்ல தேவார பதிகங்கள் எல்லாம் சூட்டி ஞானசம்பந்தர் பொறிவாயில் 5 அவைத்தான் திருக்குறள் வருது. இல்லை 5 அவைத்த அந்த புனிதரனுடைய திரு மூக்கீஸ்வரத்து, அப்படி மூக்கீஸ்வரம் என்பது ஒரு திருச்சிராப்பள்ளி மலையை அடைந்தார், பணிந்து சென்று அப்புறம் திருச்சிராப்பள்ளி போய் சேர்ந்தார். ஆனால் வளர்ந்தகள் மென்மலை என்ற திருக்கற்குடியில் அருளிச்சது ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது. சாந்த மென்னீர் ஏதி என்கின்றது திரு முக்கீஸ்வரத்தில் அருளி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது. அதுவும் 2ஆம் தமிழில் வரும். இதுபோன்று உறையூர் என்று வழங்கப்பெறுவது எது? திரு முக்கீச்சுரம் என்பது தான் உறையூர். அதனால உறையூர் வேற, இது வேற இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. முக்கீச்சுரம் அப்படிங்கிறது அதுதான். ஆனால் இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு கொள்வோம். திருச்சிட்டோம். பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சிவவேஷா சிவசம்பரம் கார்த்திகேய நம சங்கீர்த்தனம் சிவசுப்ரமணியோ வள்ளி காந்த ஸ்மரணம் சிவசுப்ரமணியோ திருச்சிட்டம்பரம்.